வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வை காண பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் திரண்டனர். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றையொன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வு அவ்வப்போது ஏற்படும். அதன்படி வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் ஆகிய 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு தற்போது வானில் நடைபெற்று வருகிறது. வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுத்து தோன்றும் அரிய நிகழ்வை காண சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் 4 நாட்கள் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் திரண்டு ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் கோள்களை கண்டு ஆச்சரியமடைந்தனர். எனக்கு சாதாரணமாகவே இந்த ஸ்பேஸ் பற்றி ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் மார்ஸு, ஜூபிட்டர், வீனஸு, சேட்டன் அதெல்லாம் என் டெலஸ்கோப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பிளானட்ஸ் நேர்கோட்டில் வரும்னு இந்த மாதம் ஃபுல்லாகவே தெரியும். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பிரில்லா பிளானட்டோரியம் போடுறாங்க அப்படின்னோடனே நான் கிளம்புறே எங்கள் அம்மா கூப்பிட்டு வரேன்ட்டாங்க. நான் ஈவினிங்க்கு அப்புறம் கிளம்பி வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் என்னென்ன பிளானட்ஸ் பார்க்கலான்னு. இங்கே வீனஸ் மட்டும் தான் மேகமூட்டம் இருக்கிறதுனால வீனஸ் மட்டும் பார்க்கலான்னாங்க. வீனஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ என் டெலஸ்கோப் வச்சு ஜூபிட்டர் பார்த்துருந்தேன். வானவியல் சார்ந்த படிப்புகளில் ஆர்வமுள்ள நிலையில் இதுபோன்ற அரிய நிகழ்வுகளை தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி காண்பது ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்கூலில் படிக்கும்போது ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கோம். நிறைய சயின்ஸ் எக்ஸ்போலலாம் உட்காந்து டயக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் செட்டப் மாதிரி கூட பண்ணியிருக்கோம், மாடல்ஸ் கூட பண்ணியிருக்கோம். ஆனால் நேரில் இது ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் ஒரு தடவை, ரொம்ப சின்ன வயசில் வந்திருக்கேன். ஸோ அந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் பார்க்குறது ஆஃப்டர் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறது இஸ் ரேர். இதுதான் சென்னையிலேருந்து பார்க்க முடியுன்றது இட்ஸ் பிளெஸிங்னு சொல்லுவேன். இதே போன்று 5 அல்லது 6 கோள்களின் அணிவகுப்பு பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறும் என்றும் அதன் பிறகு 2040ஆம் ஆண்டுதான் இதுபோன்ற அரிதான நிகழ்வு நடைபெற வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.